சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் போய் பாருங்கள். நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கிற பேஜஸ் ஒவ்வொன்றாவே நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்ட் 3 இதில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், நாம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு கன்வீனியன்ட் மேத்தமெட்டிக்கல் டூலாக தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ற ஒரு டேர்ம் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமையே கூலம்ஸ் லாவையும் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷனும் வச்சு நம்ம வந்து தேவையான எல்லாத்தையுமே டிரைவ் பண்ணிக்க முடியும். ஃபவுண்டேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கூலம்ஸ் லா அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன். ஆனால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைம் டிபெண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபினாமினனில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. டைம் டிபெண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபினாமினன், அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பவுமே எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபினாமினா வந்து டைம் டிபெண்ட், அதே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து டைம் இண்டிபெண்ட். இதில் நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டின், மேக்ஸிமம் ஸ்பீட் with which a signal or an information can go from one object to another. இந்த உலகத்திலேயே மேக்ஸிமம் ஸ்பீடில் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடில் ஒரு ஆப்ஜெக்ட் போக முடியும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட். அந்த லைட்டும் இன் வேக்கம் அப்ராக்சிமேட்லி 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். நாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். Q1 அப்படின்ற சார்ஜ் ஒரு ஆக்சிலரேட்டிங் மோஷன் இருக்கும்போது அதனால் ஒரு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் போய் Q2 மேலே ஆக்ட் பண்ணதுன்னா, Q1லேருந்து ஒரு எஃபெக்ட் Q2ல போய் ரீச் ஆகுதுன்னா அது ரெண்டுக்கும் இடையில ஒரு டைம் டிலே இருக்கும். அது வந்து நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி மென்ஷன் பண்ண முடியாது. இப்போது ஆக்சிலரேட்டிங் மோஷன் ஆஃப் Q1, இந்த இடத்துல நம்ம சொல்கிற முக்கியமான வேர்டு ஆக்சிலரேட்டட் மோஷன் ஆஃப் Q1. அப்போ என்ன ஆகும்னா Q1க்கு கொஞ்சம் எனர்ஜி குறையும். அது எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸாக மாறும். அந்த குறையிற எனர்ஜி எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸாக மாறும். அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் travel with the speed of light and reach Q2 and produces an effect on Q2. அதாவது Q1 வந்து ஒரு ஆக்சிலரேட்டிங் மோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஸ்பீட் ஆஃப் லைட்டில் ட்ராவல் பண்ணி Q2ல போய் ஆக்ட் பண்ணி Q2 மேலே ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ காஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் Q1, எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆன் Q2, ஃபோர்ஸ் ஆன் Q2. ஸோ நீங்கள் Q1 மோஷன் நவுந்த உடனே Q2 நவுந்துராது.
ரெண்டுக்கும் இடையில ஒரு டைம் டிலே இருக்கும். அதாவது Q1லேருந்து Q2க்கு ஒரு டைம் டிலே இருக்கும். அந்த டைம் டிலேக்கு அப்புறம் தான் Q2 வந்து நகரும். அதாவது Q1 இங்கே இருக்குது, Q2 இங்கே இருக்குன்னா Q1 ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி நகர்த்துறோம் அப்படின்னா Q2 வந்து கொஞ்சம் டைம் கழிச்சு தான் இப்படி நகரும். அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டைம் டிலே வந்து எக்ஸ்பிளைன்டு பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதாவது ஆக்சலரேட்டிங் மோஷன் ஆஃப் Q1 ப்ரொடியூசஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டில் ட்ராவல் பண்ணி Q2 ரீச் பண்ணி எஃபெக்ட் கொடுக்குது. இது வந்து எக்ஸ்பிளைன் ஒன்லி பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டும் சரி, physical entities அதுக்குன்னு தனியாக டைனமிக்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதனால எனர்ஜியை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ Q1ல ஒரு ஆக்சிலரேட்டிங் மோஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து Q2 நகரும்போது அந்த டைம் டிலே டைமில் அந்த எனர்ஜி எங்கே இருக்குன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் இருக்கும், அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் தான் இருக்கும். கான்செப்ட் ஆஃப் ஃபீல்டு வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஃபாரடே. நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எப்பவுமே டைம் இண்டிபெண்ட், எலக்ட்ரோ டைனமிக்ஸ் வந்து டைம் டிபெண்ட். ஒரு ஆக்சலரேட்டிங் சார்ஜ் produces a changing electric field. Changing electric field produces changing magnetic field. அந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு மறுபடியும் ஒரு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும். அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த மாதிரி மாறி மாறி வைஸ் வர்ஸாக போய்கிட்டே இருக்கும். போய் டார்கெட் ரிசீவரை போய் அட்டாச் பண்ணோம், இல்லைன்னா வந்து ஒரு நாம் வந்து பார்க்கலாம். இதை தான் நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒரு சார்ஜ் at rest produces electric field. மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா சார்ஜஸ் வந்து நகர்ந்தால் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். சார்ஜஸ் மூவிங் அட் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகக்கூடிய சார்ஜஸ் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். magnetic field, but not electromagnetic waves. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை எது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா சார்ஜஸ் மூவிங் அட் எ
வேரியபிள் ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகாமல் வெவ்வேறு ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய சார்ஜஸ் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ஏற்கனவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அப்படி வைஸ் வருஷா மாறி மாறி வரும்னு பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ போதும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.